Hello everyone, welcome to MCVS Way of Teaching CBSE. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 8 Social Science Chapter 1 Natural Resources and Their Use தான் பார்க்க போறோம். இப்போ இந்த பிக்சர் வந்து எங்க எடுத்திருக்காங்க அப்படின்னா இந்தியால கோவா அப்படிங்கிற ஸ்டேட்ல வந்து தூத்சாகர் வாட்டர் ஃபால் இருக்கு. அந்த வாட்டர் ஃபால்ல இருக்க ரயில்வே பிரிட்ஜ். இப்ப இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன டாபிக்ஸ் வந்து கவர் பண்ண போறோம் அப்படின்னா ஹவு டு வி கேட்டகரைஸ் நேச்சுரல் ரிசோர்சஸ். நேச்சுரல் ரிசோர்சஸ் எல்லாத்தையும் நம்ம எப்படி எல்லாம் கேட்டகரைஸ் பண்ண போறோம்னு சொல்லி பார்க்க போறோம். வாட் இஸ் த கனெக்ஷன் பிட்வீன் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப். இப்ப நேச்சர்ல இருக்க ரிசோர்சஸ்க்கும் அதே மாதிரி நம்மளோட லைஃப்ல இருக்க டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்டுக்கும் என்னென்ன கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கறதையும் இந்த சாப்டர் வந்து நம்ம பார்க்க போறோம். வாட் ஆர் த இம்ப்ளிகேஷன் ஆஃப் அன்சஸ்டைனபிள் யூஸ் ஆர் ஓவர் எக்ஸ்பிளாய்டேஷன் ஆஃப் நேச்சுரல் resources. இம்ப்ளிகேஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா தாக்கங்கள்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா எக்ஸ்பிளாய்டேஷன் அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் இருக்கு அப்படின்னா இதல்னு சொல்லுவாங்க, ஆப்போசிட் வேர்டு தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த சாப்டர்ல எக்ஸ்பிளாய்டேஷன் அப்படிங்கிற வேர்டு எங்கெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்களோ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ஷன், யூட்டிலைசேஷன் அண்ட் கன்சப்ஷன் அப்படிங்கிற மீனிங்ல தான் இருக்கும். அப்போ நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து நம்ம எப்படி எல்லாம் யூட்டிலைஸ் பண்றோம் அப்படிங்கறதையும் நம்ம இந்த சாப்டர்ல வந்து பார்க்க போறோம். அப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணும்போது நமக்கு என்னென்ன இம்ப்ளிகேஷன், நமக்கு என்னென்ன தாக்கம் வந்து இருக்கும் அப்படிங்கறதையும் இந்த சாப்டர்ல வந்து பார்க்க போறோம். இந்த பிக்சர் என்ன அப்படின்னா மைக்ரோ hydel plant in Himachal Pradesh. The power of flowing water converted into electricity. இந்த பிக்சர் எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கிற ஹைடல் பிளான்ட் தான். இந்த பிளான்ட்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ளோயிங் வாட்டரை வந்து எலக்ட்ரிசிட்டியா வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. இந்த பிக்சர் என்ன அப்படின்னா an offshore oil rig extract petroleum from below the seabed. கடலுக்கு அடியில இருந்து பெட்ரோலியம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது. When does nature became a resource? இப்போ நேச்சர்ல இருந்து ரிசோர்சஸா எப்ப வந்து மாறும்? நம்ம எதை வந்து நேச்சர்னு சொல்லுவோம், எதெல்லாம் ரிசோர்சஸ்ன்னு சொல்லுவோம். One of the meaning of the word nature is the totality of life and non-life forms that are part of our environment but have not been created by humans. When humans use these for the sustenance or create new things for consumption, these elements of nature becomes resources. For example, trees are part of the environment. They exist independently of humans. When we cut them and convert their wood into furniture, we see that trees as a resource. Nature எதை சொல்லுவோம் அப்படின்னா ஹியூமனால மேக் பண்ணாம ஹியூமனோட எந்த ஒரு இன்வால்வ்மெண்ட்டுமே இல்லாம இருக்கிற எல்லா திங்ஸையுமே, அது லைஃபா இருக்கட்டும் அல்லது நான் லைஃபா, லிவிங் திங்கா இருக்கட்டும் அல்லது நான் லிவிங் திங்கா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நம்ம நேச்சர்னு சொல்லுவோம். அப்ப எதெல்லாம் ரிசோர்சஸ் சொல்லுவோம் அப்படின்னா இந்த மாதிரி நேச்சரா கிடைக்கிற பொருள்ல இருந்து நம்ம ஏதாவது ஒரு பொருளை வந்து மேக் பண்ணுவோம்ல, நமக்கு ஏத்த மாதிரி கன்சம் பண்ணுவோம்ல, அப்படி நம்ம மேக் பண்ற எலமெண்ட்டை தான் நம்ம ரிசோர்சஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரீ அப்படிங்கிறது என்னது? நேச்சர் தான். ட்ரீ வந்து நேச்சுரலா இருக்க ஒரு திங்ஸ், அதை நம்ம நேச்சர்னு சொல்லுவோம். ஆனா அந்த ட்ரீல இருந்து வுட் எடுத்து அந்த வுட்ல இருந்து நம்ம ஃபர்னிச்சர் வந்து மேக் பண்றோம்ல, அப்ப அந்த ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? ரிசோர்சஸா இருக்கும். ட்ரீஸ் அப்படிங்கிறது நேச்சர், ட்ரீல இருந்து மேக் பண்ண ஃபர்னிச்சர் வந்து நம்ம ரிசோர்சஸ்னு சொல்லுவோம். these entities are not easily accessible. entities அப்படின்னா என்ன அப்படின்னா திங்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். இப்ப இந்த எல்லா திங்ஸுமே வந்து ஈஸியா அக்சசபிள் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், there may be a petroleum in places deep under the ocean that we do not have the technology to access, or the extraction cost may be too high, or it may be culturally unacceptable, like cutting trees in scared groves. So for an entity to be called a resource, it should be technologically accessible and its exploitation should be economic, feasible and culturally acceptable. Usually, the word exploitation have a negative connotation. In the context we use it here, it means extraction, utilization and consumption of natural resources. இப்போ நம்ம நிறைய நேச்சர் வந்து ரிசோர்சஸா சேஞ்ச் பண்ண முடியும்னு சொன்னோம்ல. இப்போ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ண முடிய எல்லா நேச்சருமே நம்மளால ரிசோர்சஸா சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டா நோ, இட் இஸ் நாட் ஈஸி அக்சசபிள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம பெட்ரோலியம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்காங்கன்னு சொன்னோம்ல. பெட்ரோலியம் எங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுப்பாங்க? ஓசன்ல அல்லது சீபெட்ல, கடலுக்கு அடியில வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுப்பாங்க. கடலுக்கு அடியில இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கான டெக்னாலஜி வந்து தெரியாம இருக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா அப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கான காஸ்ட் வந்து ரொம்ப ஹையா இருக்கலாம். அப்ப நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாமலும் போகலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கட்டிங் ட்ரீஸ். இப்ப நமக்கு வந்து ஃபர்னிச்சர் வந்து செய்யணும் அப்படின்னா ட்ரீல இருந்து வுட் வந்து கலெக்ட் பண்ணுவோம்ல, அந்த வுட் எல்லாமே சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கல்ச்சுரலா அன்அக்செப்ட் பண்ணுவாங்க. கல்ச்சுரல் இப்ப சில பேர் வந்து அந்த ட்ரீஸ், அந்த காடு எல்லாத்தையுமே வந்து கடவுளா வந்து வணங்கிட்டு வருவாங்க. அப்ப அதை எல்லாமே நம்மளால ரிசோர்சஸா சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது.
நம்ம ஒரு நேச்சர வந்து ரிசோர்ஸஸா சேஞ்ச் பண்ணணும்னா, அத வந்து டெக்னாலஜிக்கலாவும் சரி, அல்லது எக்கனாமிக்கலாவும் சரி, நம்மளால அக்செப்ட் பண்ற முடியிற மாரி இருந்தா மட்டும் தான், அந்த நேச்சர நம்மளால ரிசோர்ஸஸா வந்து சேஞ்ச் பண்ண முடியும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படிங்கிறதுக்கான நெகட்டிவ் கன்னோஷன். ஆக்சுவலா எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, சுரண்டுறது. ஒருத்தவங்க கிட்ட இருந்து புடுங்கிட்டு வர்றதுன்னு சொல்லுவோம்ல, அத தான் வந்து நம்ம எக்ஸ்ப்ளாய்டேஷன்னு சொல்லுவோம். ஆனா இந்த சாப்டர்ல இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படிங்கிற வேர்டுக்கு என்னென்ன மீனிங் வந்து வருது? எக்ஸ்ட்ராக்ஷன், யுட்டிலைசேஷன், கன்சம்ப்ஷன் அப்படிங்கிற மீனிங்ல தான் வருது. சோ இந்த சாப்டர்ல எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னு எங்கெல்லாம் வேர்ட் இருக்கோ, அந்த வேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே மீனிங் என்னவா இருக்கும்? ஒண்ணு எக்ஸ்ட்ராக்ஷனா இருக்கும், அல்லது யுட்டிலைசேஷனா இருக்கும், அல்லது கன்சம்ப்ஷனா இருக்கும். The earth has a treasure, many of which have formed over million of years, and which human have taken and learned to use. These include the most obvious ones like water, air, and soil, and also not so obvious ones like coal, petroleum, precious stone, மெட்டல் ஓர் ஆர் டிம்பர் எட்ஸெட்ரா. நம்மளோட எர்த்ல வந்து நிறைய ட்ரெஷர் வந்து இருக்கு. ட்ரெஷர்னா என்ன அப்படின்னா புதையல் அல்லது பொக்கிஷம்னு சொல்லலாம். நிறைய ட்ரெஷர் வந்து இருக்கு. அந்த ட்ரெஷர் எல்லாமே வந்து ஒரு நாள் அல்லது 2 நாள்ல வந்து உருவாகிருமான்னு கேட்டா கிடையாது. அந்த ட்ரெஷர் எல்லாமே உருவாகுறதுக்கு மில்லியன் ஆஃப் இயர்ஸ் வந்து எடுக்கும். இப்ப மோஸ்ட் ஆபியஸ் ரொம்ப ஈஸியா கிடைக்கிறதுனா நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா வாட்டர், ஏர், சாயில் இது எல்லாத்தையுமே நம்ம சொல்லலாம். எதெல்லாம் ஈஸியா கிடைக்காதுன்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னா கோல், பெட்ரோலியம், பிரீசியஸ் ஸ்டோனு, மெட்டல் ஓர், டிம்பர் இது எல்லாமே வந்து ஈஸியா கிடைக்காதுன்னு சொல்லலாம். ஜென்டில் ப்ளோயிங் காசஸ் மினிமல் டிஸ்டர்பன்ஸ் டு த அண்டர் கிரவுண்ட் ஈகோசிஸ்டம் அண்ட் ரீடைன்ஸ் சாயில் மிக்சர். இப்ப நம்ம வந்து லேண்ட வந்து டீப்பா வந்து தோண்டணும்னா மட்டும்தான் அந்த லேண்ட் வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம சாயில் வந்து இந்த மாதிரி ப்ளோ பண்ணுவாங்களா, இப்படி ப்ளோ பண்ணும்போது அதுல வந்து மினிமல் டிஸ்டர்பன்ஸ் தான் இருக்கும். அந்த மாதிரி நம்ம ப்ளோ பண்ணும்போது இந்த சாயில வந்து மாய்ஸ்சர் ஈரப்பதம் வந்து இருந்துட்டே இருக்கும். ஹனி ஃப்ரம் பீஹிவ் இது என்ன அப்படின்னா பீஹிவ்ல இருக்கிற ஹனி. In many indigenous traditions of the world, nature is considered scared. You have read about this. In such tradition, nature is nurturer and nourisher. நர்ச்சர்னா வளர்க்குறவங்க, நரிசர்னா அதை என்கரேஜ் பண்றவங்க. இண்டிஜினஸ் ட்ரெடிஷன்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா பூர்வீகமா இருக்கிறதா அல்லது பரம்பரையா இந்த ட்ரெடிஷன் வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்களா அதை தான் நம்ம இண்டிஜினஸ் ட்ரெடிஷன் சொல்லுவாங்க. நம்மளோட வேர்ல்ட்ல வந்து நிறைய இந்த இண்டிஜினஸ் ட்ரெடிஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த துளசி பூஜா வந்து சொல்லலாம். டு யூ நோ ஆஃப் பிராக்டிசஸ் தட் ரெஃப்ளெக்ட் திஸ்? இந்த மாதிரி வேற ஏதாவது பிராக்டிசஸ் வந்து நீங்க பார்த்திருக்கீங்களா? எஸ் நிறைய பேர் என்ன செய்வாங்க ரிவரையும் இந்த மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி ஃபீல்டு இப்ப அவங்க வயல்ல வந்து ஏதாவது உழுக போறாங்க இல்ல ஏதாவது ஒரு விதை வந்து போட போறாங்க அப்படின்னா அவங்க அந்த லேண்டையே வந்து கடவுளா வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. In short, we apply the term natural resources to materials and substances that occur in nature and are valuable to humans. இப்ப natural resources நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா ஹியூமனுக்கு வேல்யூபிளா இருக்கிற நேச்சர்ல இருந்து நம்ம உருவாக்குற மெட்டீரியல் தான் நம்ம natural resources சொல்லுவோம். கேட்டகரிஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ். இப்ப நேச்சுரல் ரிசோர்சஸ்ல என்னென்ன கேட்டகரிஸ் இருக்கு? இன் சயின்ஸ் வி லேர்ன் த யூஸ்ஃபுல்னஸ் ஆஃப் கேட்டகரைசேஷன் அண்ட் நேமிங். வி யூஸ் சம் கேரக்டரிஸ்டிக் ஆர் கிரைட்டீரியா when we categorize ideas or things. We name the categories so that we can refer to them with just one word or short phrase. When these names and meanings across group of people, it helps us to discuss a set of ideas or things without needing to describe them every time. We can communicate more effectively too. In earlier classes about living and non-living things. As soon as we use these words, you know what they mean. நம்ம வந்து சயின்ஸ்ல வந்து கேட்டகரைஸ் பண்றது வந்து எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் லிவிங் திங், நான் லிவிங் திங், மைக்ரோ ஆர்கானிசம், சிங்கிள் செல் ஆர்கானிசம் இந்த மாதிரி நிறைய கேட்டகரைசேஷன்ல வந்து பார்த்திருக்கோம். இது எதுக்காக அப்படின்னா நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதே தான் சோசியலையும். இப்ப நேச்சுரல் ரிசோர்சஸ்லயுமே வந்து இப்படி எல்லாம் வந்து கேட்டகரைஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்ப நம்ம ஒரு திங்ஸ் ஆர் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கேட்டகரைஸ் பண்றோம் அப்படின்னா அது எப்படி இருக்கணும்? ஒன் வேர்டா இருக்கணும் அல்லது ஷார்ட் பிரேஸா இருக்கணும். இப்ப நம்ம ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட வந்து அந்த ஒன் வேர்ட் அல்லது ஷார்ட் பிரேஸ் வந்து சொல்றோம் அப்படின்னா அவங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கணும். ஒரு டைமும் நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம லிவிங் திங் அண்ட் நான் லிவிங் திங் வந்து எடுத்துக்கலாம். இப்ப லிவிங் திங் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? உயிர்
இருக்கிற எல்லா பொருளையுமே நம்ம லிவிங் திங்னு சொல்லுவோம். அப்ப எதெல்லாம் அடங்கும்? அதுல ஹியூமன் இருக்கும், அனிமல் இருக்கும், பிளான்ட்ஸ் இருக்கும், இன்செக்ட் இருக்கும். இது எல்லாமே சேர்ந்ததுதான் என்னது? லிவிங் திங். ஆனா நம்ம லிவிங் திங்னு சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ஹியூமன், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், இன்செக்ட் எல்லாமே தான் வரும். இப்ப நான் லிவிங் திங்ஸ்னா என்ன வரும்? உயிர் இல்லாத எல்லா பொருளையுமே நம்ம நான் லிவிங் திங்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்ல யூஸ் பண்ற அல்மிராவா இருக்கட்டும், டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இது எல்லாமே என்னதுதான்? நான் லிவிங் திங்ஸ் தான். ஆனா நம்ம நான் லிவிங் திங்ஸ்ன்னு சொன்ன உடனே எல்லா திங்ஸுமே நமக்கு வந்து ஞாபகம் வரும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம ஒரு வேர்டோ அல்லது ஒரு ஷார்ட் பிரேஸோ சொன்னோம் அப்படின்னா அதை வந்து ஹியூமனால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கணும். இப்ப அதை வச்சுதான் நம்ம நேச்சுரல் ரிசோர்சஸும் வந்து குரூப் பண்ண போறோம். Of the ways we could categorize natural resources is based on the uses we put them to, essential for our life, sources for materials and sources for energy. இப்ப இந்த நேச்சுரல் ரிசோர்சஸ் நம்ம டூ கேட்டகரியா வந்து பிரிக்க போறோம். ஒன் கேட்டகரி என்ன அப்படின்னா the resources based the uses we put them. என்னென்ன பேஸ்ல வந்து நம்ம யூஸ் பண்ண போறோமோ அதை வச்சு ஒரு கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இன்னொரு கேட்டகரைஸ் எப்படி பண்ண போறோம் அப்படின்னா the resources renewable or not. அந்த ரிசோர்சஸ் நம்மளால ரினிவல் பண்ண முடியுமா அல்லது முடியாதா அப்படிங்கறத வச்சு கேட்டகரைஸ் பண்ண போறோம். இப்ப நம்ம வந்து யூஸ் பண்றத வச்சு எப்படி எல்லாம் கேட்டகரைஸ் பண்ண போறோம்? அதுல வந்து எசென்சியல் ஃபார் லைஃப், சோர்ஸ் ஃபார் மெட்டீரியல்ஸ் அண்ட் சோர்ஸ் ஃபார் எனர்ஜி. நம்ம லைஃபுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து எந்தெந்த சோர்சஸ்ல இருந்து எடுக்கிறோம், அதே மாதிரி எனர்ஜி வந்து எந்தெந்த சோர்சஸ்ல எடுக்கிறோம் அப்படிங்கறத வச்சு நம்ம யூஸ் பண்றது எல்லாத்தையும் நம்ம கேட்டகரைஸ் பண்ண போறோம். இப்ப ரிசோர்சஸ் எசென்சியல்ஸ் ஃபார் லைஃப். Life could not exist on earth without the air we breathe, the water we drink, and the food we eat. We take these from the atmosphere, the rivers and ponds, and through the cultivation of soil or other living things. And we cannot make the air we breathe, the water we drink, or the soil which gives us food. இப்ப நம்ம இது இல்லாம எர்த்ல வந்து வாழவே முடியாது. அப்படின்னா நம்ம எதெல்லாம் சொல்லலாம்? ஏர் வி பிரீத், நம்ம பிரீத் பண்ற ஏரை சொல்லலாம். வாட்டர் வி ட்ரிங்க், ஃபுட் வி ஈட். இது எதுவுமே இல்லாம நம்மளால என்ன செய்ய முடியாது? வாழவே முடியாது. அப்ப நம்ம வாட்டர் இது எல்லாமே நமக்கு எங்க இருந்து கிடைக்குது? அட்மாஸ்பியர், ரிவர் ஆர் பாண்ட் அல்லது த்ரூ த கல்டிவேஷன் ஆஃப் சாயில். சாயில இருந்து கிடைக்குது, அட்மாஸ்பியர்ல இருந்து கிடைக்குது, ரிவர் ஆர் பாண்ட்ல இருந்து கிடைக்குது. இப்ப நம்ம பிரீத் பண்ற ஏரை நம்மளால மேக் பண்ண முடியுமா? முடியாது. இப்ப ட்ரிங்க் பண்ற வாட்டரை நம்மளால மேக் பண்ண முடியுமா? முடியாது. சாயில் நம்மளால மேக் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப இது எல்லாத்தையும் நம்ம எதுல வந்து கேட்டகரைஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரிசோர்சஸ் எசென்சியல் ஃபார் லைஃப்ல வந்து கேட்டகரைஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ரிசோர்சஸ் ஃபார் மெட்டீரியல்ஸ். Things create physical object out of nature's gift. We make them for our utility or to create things of beauty that enrich our lives and those of others. A piece of wood can be transformed into a chair and also curved into a statue. Geographical diversity provides us with a wide variety of natural resources from wood to marble and coal to gold. இப்போ resources for materials அப்படின்னா இப்ப நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்றோமோ அது எல்லாமே எந்த ரிசோர்சஸ்ல இருந்து எடுக்கிறோம்? நேச்சரோட கிஃப்டான ஒரு பிசிக்கல் ஆப்ஜெக்ட தான் நம்ம ரிசோர்சஸ் மெட்டீரியல்ஸ்னு சொல்லுவோம். இப்ப இது வந்து நம்மளோட லைஃபுக்கு வந்து எசென்சியலா கண்டிப்பா வந்து தேவையான்னு கேட்டா கிடையாது. ஆனா நம்ம லைஃபுக்கு எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்றது நம்மளோட லைஃப்ஸ வந்து என்ரிச் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக இது எல்லாமே யூஸ் பண்றோம். இப்ப பீஸ் ஆஃப் வுட்டை வந்து நம்ம சேராவோ அல்லது பர்னிச்சராவோ அல்லது ஸ்டாச்சுவாவோ மேக் பண்றோம்ல. இந்த வுட்டை வந்து நம்ம சேராவோ அல்லது ஸ்டாச்சுவாவோ மேக் பண்ணாம நம்மளால வாழ முடியுமா? எஸ், கண்டிப்பா வாழ முடியும். ஆனா எதுக்காக இந்த மாதிரி மேக் பண்றோம்? நம்மளோட பியூட்டிக்காகவோ அல்லது நம்மளோட லைஃபை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காகவோ யூஸ் பண்றோம். இப்ப நம்ம இந்த வேர்ல்டுன்னு எடுத்துட்டோம், எர்த்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல வந்து ஒரே வெரைட்டி ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ் தான் இருக்கான்னு கேட்டா நிறைய வெரைட்டி ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ் வந்து இருக்கு. வுட்ல இருந்து மார்பிள் வரைக்கும் நம்ம நிறைய சொல்லலாம். அதே மாதிரி கோல்ல இருந்து கோல்டு வரைக்கும் நம்ம நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். ரிசோர்சஸ் ஃபார் எனர்ஜி. எனர்ஜி இஸ் a cornerstone of modern living. Electricity for our buildings, transportation and all type of production processes. This energy can come from diverse natural sources. கோல், வாட்டர், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ், சன்லைட், விண்ட் எட்ஸெட்ரா. இப்ப எனர்ஜி அப்படிங்கும்போது நம்ம எதை வந்து சொல்லலாம் அப்படின்னா இப்ப நம்மளோட மாடர்ன் லிவிங்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்றது இந்த எலக்ட்ரிசிட்டி தான். இந்த எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கறது நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? பில்டிங்ஸ், டிரான்ஸ்போர்டேஷன், நிறைய நிறைய ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் இது எல்லாத்துக்குமே நம்ம இந்த எலக்ட்ரிசிட்டி பவர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இந்த எலக்ட்ரிக் எனர்ஜி அப்படிங்கிறது என்னென்ன சோர்சஸ்ல இருந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னா கோல், வாட்டர், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ், சன்லைட், விண்ட் இன்னும் நிறைய திங்ஸ்ல இருந்து நம்ம எலக்ட்ரிக் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். River water, a renewable resource as long as glacier and forest exist. இப்ப இது வந்து எப்பெல்லாம் renewable resources நமக்கு இருக்கும் அப்படின்னா நிறைய கிளேசியர், நிறைய ஃபாரஸ்ட் இருக்கிற வரைக்கும் ரிவர் வாட்டர் வந்து நமக்கு renewable resources. நம்மளால இந்த ரிவர் வாட்டர் வந்து ரீஜெனரேட் வந்து பண்ண முடியும்.
can take timber from the forest in limited quantities for a long time if we allow it to regenerate. இப்போ வந்து டிம்பர்னா என்ன அப்படின்னா இந்த மாதிரி பெரிய வுட் லாங் வுட்டை தான் வந்து நம்ம டிம்பர்னு சொல்லுவோம். இதுவுமே வந்துட்டு நம்ம நிறைய வந்து யூஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நிறைய வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். இப்போ இது வந்து உடனே ரீஜெனரேட் ஆயிருமான்னு கேட்டா இந்த மாதிரி பெரிய பெரிய வுட் வந்து வர்றதுக்கு 30 இயர்ஸ்ல இருந்து 25 இயர்ஸ் வரைக்குமே எடுக்கும். Renewable and non-renewable resources. A second way of categorizing natural resources could be based on whether they are renewable or not. இப்போ நம்ம natural resources இன்னொரு வேலை எப்படி கேட்டகரைஸ் பண்ண போறோம்னு சொன்னோம் அப்படின்னா renewable or not. renewable இப்போ நம்ம ஒரு திங்ஸ் இருக்கு ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அதை renewable பண்ண முடியுமா அல்லது முடியாதா அப்படிங்கறத பொறுத்து கேட்டகரைஸ் பண்ண போறோம்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். A general principle of nature is that it functions in a restorative and regenerative way. Restoration is the process of returning something to its original healthy state. If it has been degraded or damaged, nature heals, renews, and maintains herself over time. A cut on your skin will normally heal. A forest recovers after a wildfire. Regeneration goes beyond restoration. It is about nature's ability to create new life and conditions for thriving. இப்ப நேச்சரோட ஜெனரல் பிரின்சிபல்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா ரீஸ்டோரேட்டிவ் அண்ட் ரீஜெனரேட்டிவ் வேன்னு சொல்லுவோம். ரீஸ்டோரேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராசஸ். இப்போ ஒரு பொருள் வந்து இருக்கு, அது வந்து அழிஞ்சிருச்சு, டிகிரேட் ஆயிருச்சு அல்லது டேமேஜ் ஆயிருச்சு, அழிஞ்சு போயிருச்சு அல்லது டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னு திரும்ப அதே ஸ்டேஜுக்கு ஒரிஜினல் ஹெல்த்தி அது எப்படி வந்து ஹெல்த்தியா இருந்ததோ அதே ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம ரீஸ்டோரேஷன் சொல்லுவோம். நேச்சரா வந்து அது எப்போ வந்து சரியாகுதோ அது எல்லாத்தையுமே நம்ம ரீஸ்டோரேஷன் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஸ்கின் வந்து கட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்கின் வந்து என்ன செய்யும், நார்மலாவே 1 or 2 or 3 டேஸ்ல வந்து அந்த ஸ்கின் வந்து க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஃபாரஸ்ட்ல வந்து வைல்ட் ஃபயர் காட்டுத்தீ வந்து வந்துச்சு அப்படின்னா அதுவுமே ஒரு மழை பெஞ்சா திரும்ப வந்து அதே ஸ்டேஜுக்கு அதே மாதிரி நல்ல கிரீனிஸா வந்து க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். இதை தான் நம்ம ரீஸ்டோரேஷன் சொல்லுவோம். ரீஜெனரேஷன் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா ரீஸ்டோரேஷன் மாதிரி தான். இப்ப இந்த ரீஸ்டோரேஷன் வந்து என்னவாகும், நம்ம வந்து இப்போ ஒரு பொருள் வந்து டேமேஜ் ஆச்சு அப்படின்னா அது வந்து திரும்ப ஒரிஜினலா ஹெல்த்தியா அதே பொசிஷனுக்கு வந்து கிரியேட் ஆயிரும் சொல்லுவோம். அதான் ரீஸ்டோரேஷன் சொல்லுவோம். அப்ப ரீஜெனரேஷன் அப்படிங்கறத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இதுவும் நேச்சராவே ஹீல் ஆகும். அதே மாதிரி ஹெல்த்தியா இருக்குமான்னு கேட்டா கிடையாது. நியூ லைஃப் அல்லது நியூ கண்டிஷன்ஸ்க்கு வந்து இது வந்து ரீஜெனரேட் ஆகும். அதை தான் நம்ம ரீஜெனரேஷன் சொல்லுவோம். We plant trees in areas that may have lost them on account of human intervention, like clearing forest for housing. Planting the types of trees that were originally growing restores the ecosystem. The trees provide food and shelter for birds, squirrel, and other creatures, enabling life to return. இப்ப நிறைய ட்ரீ வந்து பிளான் பண்ணிருப்போம். அந்த ட்ரீஸ் எல்லாத்தையுமே நம்மளோட ஹியூமன் யூசேஜ்க்காக நம்ம வந்து கட் பண்ணுவோம். அப்ப அந்த மாதிரி கட் பண்ண ட்ரீஸ் எல்லாமே நம்ம திரும்ப அதே ட்ரீஸை நம்ம திரும்ப பிளான் பண்ணோம் அப்படின்னா அந்த ட்ரீஸ்ல என்ன இருக்குதோ அது எல்லாமே திரும்ப ரீஸ்டோர் ஆகும். அப்ப நம்மளோட எக்கோசிஸ்டம் என்ன செய்யும், திரும்ப அப்படியே ரீஸ்டோர் ஆயிரும். அந்த ட்ரீஸ் வந்து நிறைய அனிமல்ஸ்க்கு வந்து செல்டரா வந்து இருக்கும். பேர்ட்ஸ், ஸ்குரில், நிறைய லிவிங் கிரியேச்சர் இது எல்லாத்துக்குமே ஒரு செல்டரா வந்து இருக்கும். அப்ப அந்த லிவிங் கிரியேச்சரோட எல்லா லைஃப் ஸ்டைலுமே என்ன செய்யும், திரும்ப வந்து அதுக்கு அந்த லைஃப் ஸ்டைலுக்கு வந்து ரிட்டர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரீஸ்டோர்ஸ் சொல்லுவோம். நேச்சர் ஒர்க்ஸ் இன் சைக்கிள் வேர் தேர் இஸ் நோ வேஸ்ட். Take a forest. Let's say a tree falls in the forest. It decomposes with the bacteria, fungi, and insect feeding on it. The tree becomes part of the soil, enriching it. New trees and plants grow from seeds. Eventually, some will fall and cycle starts again. வந்து எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ட்ரீ வந்து ஃபால் ஆயிருச்சு. அந்த ஃபால் ஆன ட்ரீஸ் என்னவாகும், டீகம்போஸ் ஆகும். எப்படி டீகம்போஸ் ஆகும், பாக்டீரியா, ஃபங்கை, இன்செக்ட் இது எல்லாமே சாப்பிட்டு அந்த ட்ரீ ஃபுல்லாவே டீகம்போஸ் ஆயிரும். அப்படி டீகம்போஸ் ஆன உடனே சாயிலோட நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே என்ரிச் ஆகும், இம்ப்ரூவ் ஆகும். அந்த சாயில்ல அந்த பிளான்ட்ஸ்ல வந்து நிறைய சீட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த சீட்ஸ்ல வந்து நிறைய ட்ரீஸ் வந்து உருவாகும்ல. இததான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரீஜெனரேஷன் சொல்லுவோம். இப்பவும் என்ன செஞ்சிருக்கோம், ஒரு பொருள் வந்து அழிஞ்சிருச்சு, அதுல இருந்து இன்னொரு பொருள் உருவாயிருக்கு. ஆனா அதே மாதிரி உருவாயிருக்கான்னு கேட்டா இல்ல. இந்த ட்ரீனால நிறைய பாக்டீரியா, ஃபங்கை, இன்செக்ட் எல்லாமே வாழ்ந்திருக்கு. அதே மாதிரி அந்த சாயிலோட நியூட்ரிஷனும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இதுவும் நேச்சருக்கு ஹெல்ப் பண்ணிருக்குதான், ஆனா வேற விதமா பண்ணிருக்கு. These are examples of nature's principle of restoration and regeneration in practice. இதுதான் வந்து நம்ம ரீஸ்டோரேஷன் அண்ட் ரீஜெனரேஷன்
ரிசோர்சஸ்ன்னு சொல்லுவோம். Renewable resources. Renewable resources exhibit these characteristics over time. Most of India has abundant sunshine. In the natural course, rivers are fed regularly by the rain and melting glacier. Forests renew themselves. Soil replenish itself through natural process and so on. இப்போ வந்து renewable resourcesன்னு நம்ம எதெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அதுவே வந்து திரும்ப ரீஸ்டோர் ஆகுறது தான் நம்ம ரினியூவபிள் ரிசோர்சஸ்ன்னு சொல்லுவோம். அபண்டன்ட் அப்படின்னா மோஸ்ட் நிறையன்னு அர்த்தம். நிறைய சன்ஷைன்ஸ் வந்து இந்தியால வந்து இருக்கு. அதனாலதான் இந்த சன்ஷைன்ல இருந்து இப்ப நம்ம எலக்ட்ரிக் எல்லாமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கோம். நேச்சுரல் கோர்ஸ்ன்னு சொல்ற ரிவர் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா, மழை பெஞ்சிச்சு அப்படின்னா அந்த ரிவர் வந்து ஃபில் ஆயிரும். அப்படி இல்ல கிளேசியர் வந்து மெல்ட் ஆச்சு, பனிப்பாறை எல்லாமே உருகுச்சனாலுமே அந்த ரிவர் எல்லாமே ஃபில் ஆயிரும். அப்போ மழை பெஞ்சுது அப்படின்னா அந்த ரிவர் ஃபில் ஆயிரும். அப்படிங்கும்போது அது குறிப்பிட்ட டைமுக்குள்ளேயே வந்து ரீஃபில் ஆயிரும்ல. அதனால நம்ம ரிவர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரெனியூவபிள் ரிசோர்சஸ்ன்னு சொல்லுவோம். ஃபாரஸ்ட் ரெனியூ தெம்செல்ஃப். அதே மாதிரி ஒரு அதே மாதிரி ஃபாரஸ்ட் வந்து இப்போ காட்டு தீ வந்து அழிஞ்சிருச்சு அப்படின்னா அதுவுமே ஒரு மழை பெஞ்சிச்சு அப்படின்னா திரும்ப அதே மாதிரி வந்துரும். சாயில் ரீப்ளனிஷ், சாயிலுமே அதோட ப்ராசஸ் அதுவே வந்து ரீப்ளனிஷ் பண்ணிக்கிடும். இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். Solar energy, wind energy, energy from flowing water, timber from forest are renewable resources as long as we are able to manage them in a sustainable manner. இப்போ நம்ம வந்து solar energy, wind energy, energy from flowing water, electric energy எல்லாமே நம்ம நிறைய flowing waterல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி எனர்ஜி, அதே மாதிரி டிம்பர், பெரிய லாங் wood எல்லாமே நம்ம வந்து எப்படி யூஸ் பண்றோம், நம்ம யூஸ் பண்றதை வந்து எப்படி வந்து மேனேஜ் பண்றோமோ அதை பொறுத்து தான் இது எல்லாமே நம்ம renewable resourcesன்னு சொல்லுவோம். However, for them to remain renewable, there is a condition. The natural rhythm of restoration and regeneration must not be disturbed. If we harvest timber faster than the forest can grow trees, we will eventually deplete the forest. Scientists have shown that through responsible human action, many of nature cycles has been disturbed. A combination of several factors, interacting fossil fuel-driven industrialization and cutting down of forest for agriculture and other purposes are two of them. It led to rising temperature that we are experiencing. On account of this, the glacier in some places in the Himalayas are melting at a rate faster than precipitation can replace them. This has implication on water security for population living in the plains depend on the water tower. Offering argyam to Surya, the sun god, in gratitude. ஆர்கியம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆஃபரிங் ஜென்ரலி ஆஃப் வாட்டர் ஆஸ் அ மார்க் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஆர் கிராட்டிடியூட். இப்போ யாராவது ஒருத்தங்களுக்கு வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் அல்லது கிராட்டிடியூட் பண்ணணும் அப்படின்னா வாட்டர் வச்சு பண்ணுவோம்ல, அதை தான் வந்து ஆர்கியம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பிக்சர்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வாட்டர் வச்சு யாருக்கு வந்து ரெஸ்பெக்ட் ஆர் கிராட்டிடியூட் வராங்க அப்படின்னா சன்னை வந்து காடாவை நினைச்சு சன்னுக்கு வந்து அவங்க கிராட்டிடியூட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பொருள் வந்து ரினியூவபிள் ரிசோர்ஸா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய கண்டிஷன்ஸ் வந்து இருக்கு. அது வந்து ரீஸ்டோரேஷன் அண்ட் ரீஜெனரேஷன் நம்ம எந்த டிஸ்டர்பும் பண்ணாம அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுதான் நம்ம ரெனியூவபிள்னு சொல்லுவோம். நம்ம ஒரு ட்ரீ வந்து ஹார்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அதே மாதிரி ஒரு ட்ரீ வந்து நம்ம க்ரோ பண்ணணும், அதை வந்து பிளான் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஹார்வெஸ்ட் மட்டுமே பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ஃபாரஸ்ட் என்னவாகும், டிப்ளீட் ஆயிரும், அழிஞ்சு போயிரும். அப்ப நமக்கு தேவையான வுட் வந்து கிடைக்குமா, கிடைக்காது. அப்போ அது என்னவாயிரும், நான் ரினியூவபிள் ரிசோர்சஸா சேஞ்ச் ஆயிரும். அப்போ ஒரு பொருள் வந்து ரினியூவபிளா இருக்கணுமா நான் ரினியூவபிளா இருக்கணுமா அப்படிங்கறத யாரு தான் சூஸ் பண்றா? ஆஸ் அ ஹியூமனா நம்ம தான் வந்து சூஸ் பண்றோம். சயின்டிஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இர்ரெஸ்பான்சிபிள் ஹியூமன் ஆக்ஷன், சில பொறுப்பில்லாத ஹியூமன்ஸ் வந்து இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே இந்த மாதிரி நேச்சருக்கு வந்து ரெஸ்டோரேஷன் அண்ட் ரீஜெனரேஷன் இது ரெண்டுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணி ஒரு ஆக்ஷன் வந்து பண்ணும்போது இதனால வந்து நிறைய நேச்சர் சைக்கிள் வந்து டிஸ்டர்ப் ஆகும். இது வந்து இர்ரெஸ்பான்சிபிள் ஹியூமன் வந்து இதை நிறைய பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க, இப்பவும் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்ப நிறைய இண்டஸ்ட்ரியில வந்து இந்த ஃபாசில் ஃபியூல் வந்து யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி நிறைய அக்ரிகல்ச்சர் ப்ராசஸ்க்கு வந்து இந்த ஃபாரஸ்ட் வந்து நம்ம கட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இது எல்லாமே நம்ம கட் பண்ணிட்டு இந்த மாதிரி நேச்சரை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து என்னவாகும், ரைஸ் ஆகும். அப்போ எர்த்தோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆக ஆக கிளேசியர் பனிப்பாறை எல்லாமே வந்து மெல்ட் ஆகிட்டே தான் இருக்கும். ஹிமாலயாஸ்ல இருக்கிற இந்த மாதிரி பனிப்பாறைகள் எல்லாமே மெல்ட் ஆகி பிரெசிபிடேஷன் மூலமா ஃபாஸ்டா மெல்ட் ஆகுறதுனால இந்த ஹிமாலயன் ரீஜனோட பிளைன்ஸ்ல நிறைய பீப்புள் வந்து இந்த வாட்டர் டவரை நம்பிதான் வந்து அவங்க வாட்டர் எல்லாமே எடுத்துட்டு இருப்பாங்களா. அப்ப இது வந்து ரொம்ப ஸ்பீடா மெல்ட் ஆச்சு அப்படின்னா அங்க இருக்கிறவங்களுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு வாட்டர் கிடைக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமாயிரும். அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது, அப்போ எர்த்ல இருக்க டெம்பரேச்சரை இன்னுமே நம்ம இன்க்ரீஸ் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணணும்.
Traditionally, communities had a system of regulating or refraining from fishing during spawning season to enable the maintenance of the fish population. However, the commercialization of fishing resulted in overfishing. In the case of a fish called tuna, for example, the rabbit and extensive decline in their population led to some agreements on control of fishing. Nevertheless, this important type of fish that keeps the ocean ecosystem in balance by consuming smaller fish, shrimps, etc. ஆன decline. இப்போ வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாவே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஸ்பானிங் சீசன்ல வந்து ஃபிஷ்ஷோட பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்காக அந்த டைம்ல வந்து எந்த ஃபிஷஸுமே வந்து மீன் பிடிக்கிறதுக்காக ஃபிஷ் எல்லாத்தையுமே பிடிக்கிறதுக்காக வந்து போகக்கூடாது. அதை வந்து மீன் பிடி தடை காலம்னு வந்து கவர்மெண்டே கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஃபிஷ்ஷோட பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டியூனா அப்படிங்கிற ஃபிஷ் வந்து அழிஞ்சு போகிற சிச்சுவேஷனுக்கே வந்துருச்சு. அது எல்லாமே நம்ம அழிஞ்சு போகாம அடுத்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு இயருமே வந்து கவர்மெண்டே வந்து இந்த தடைக்காலம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வந்து ஃபிஷோட பாப்புலேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. வேஸ்ட் வாட்டர் ஃப்ரம் இண்டஸ்ட்ரீஸ் இஸ் ஆஃபன் டிஸ்போஸ்டு வித்தவுட் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட். இந்த பிக்சர் என்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து வெளியில வர வேஸ்ட் வாட்டர். ஆனா இதை எப்படி அவங்க டிஸ்போஸ் பண்றது கிடையாது. ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் பண்ணி இதை வந்து அவங்க டிஸ்போஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. டைரக்டாவே டிஸ்போஸ் பண்றாங்க. We need industries to produce the goods we consume. The process also creates waste that are frequently discharged into rivers and other water bodies. Often these waste cannot decay to become the food of some life form. Instead, it leads to a disturbance in nature's cycle of restoration and regeneration, leading to a situation where the river becomes poisonous and cannot support life. இப்போ நமக்கு தேவையான சாப்பாடே வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது நிறைய வேஸ்டேஜ் வரும். அந்த வேஸ்டேஜ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டைரக்டா ரிவர்லயோ அல்லது வேற ஏதாவது வாட்டர் பாடிஸ்லயோ மிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்படி மிக்ஸ் பண்ணும்போது அந்த வாட்டர்ல நிறைய லிவிங் பீயிங்ஸ் இருக்கும்ல, அந்த லிவிங் பீயிங்ஸ் எல்லாத்தையும் லிவிங் பீயோட லைஃப் எல்லாமே வந்து டிஸ்டர்ப் பண்ணுவோம். அப்படி டிஸ்டர்ப் பண்ணும்போது நேச்சரோட சைக்கிளான ரீஸ்டோரேஷன் அண்ட் ரீஜெனரேஷன் இது ரெண்டுமே வந்து பாதிக்கப்படுறதுனால அந்த ரிவர்ல இருக்கிற வாட்டர் எல்லாமே பாய்சனஸா ஆகுறதுனால அந்த ரிவர்ல எந்த ஒரு லிவிங் பீயுமே சப்போர்ட் பண்ண முடியாத அளவுக்கு போயிரும். அப்ப அந்த ரிவர்ல இருக்க எல்லா லிவிங் திங்ஸுமே ரீஸ்டோரேஷனோ ரீஜெனரேஷனோ பண்ண முடியாம போயிரும். அப்ப நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி வேஸ்ட்டை டிஸ்போஸ் பண்ணும்போது அதை பேலன்ஸும் கண்டிப்பா பண்ணி டிஸ்போஸ் பண்ணா மட்டும்தான் அந்த ரிவர்ல இருக்க லிவிங் பீயிங்ஸ் எல்லாமே வந்து லிவ் பண்ண முடியும். அதுல இருக்கிற லிவிங் பீயிங்ஸோட லைஃப் எல்லாத்துக்குமே நம்ம சப்போர்ட் பண்ண முடியும். Ecosystem function and ecosystem service. Nature has some inherent ways of working. For example, trees naturally produce oxygen. When these natural processes benefit humans, we call them ecosystem service. We can think of it like this. A forest naturally filters water, prevent soil erosion, and provide habitat for animals. These are ecosystem functions. Benefit from clean water, protected farmland, and pollinated crops. Because of that forest, we are receiving ecosystem service from nature. Ecosystem function na enna, ecosystem service na enna. இப்போ ecosystem service அப்படின்னா என்ன அப்படின்னா நேச்சரா ஒரு ப்ராசஸ் நடந்து அதுல இருந்து ஏதாவது ஒரு பெனிஃபிட் மட்டும் நடந்தது அப்படின்னா அதை நம்ம ecosystem serviceன்னு சொல்லுவோம். ecosystem function நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா இப்போ நேச்சர் அதுவும் நேச்சரா தான் நடக்கும். ஆனா அது மூலமா நிறைய பெனிஃபிட் வந்து கிடைச்சது அப்படின்னா அதை நம்ம ஈகோசிஸ்டம் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இப்போ ஈகோசிஸ்டம் சர்வீஸ்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ட்ரீன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ட்ரீ வந்து நேச்சராகவே ஆக்சிஜன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படி ப்ரொடியூஸ் பண்ண ஆக்சிஜன் மூலமா நிறைய ஹியூமன்ஸ் நிறைய அனிமல்ஸ் வந்து லிவ் பண்ணிட்டு இருக்கு. இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஈகோசிஸ்டம் சர்வீஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப ஈகோசிஸ்டம் ஃபங்க்ஷன் நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா இப்ப இந்த ட்ரீனே எடுத்துப்போம். இப்ப நிறைய ட்ரீ சேர்ந்ததுதான் நம்ம ஃபாரஸ்ட்னு சொல்லுவோம்ல. இந்த ஃபாரஸ்ட் வந்து வாட்டர் எல்லாமே என்ன செய்யும், ஃபில்டர் பண்ணும். அதே மாதிரி சாயில் எரோசன் மண் அரிப்பு எல்லாத்தையுமே தடுக்கும். மழை பெஞ்சது அப்படின்னா மண் அரிப்பு சாயில் எரோசன் இருக்கும்ல, அது எல்லாமே இந்த ஃபாரஸ்ட் வந்து தடுக்கும். அதே மாதிரி ஹேபிட்டட்டாவே இந்த ஃபாரஸ்ட் வந்து இருக்கும். அப்ப இந்த மாதிரி நிறைய வேலையை வந்து இந்த ஃபாரஸ்ட் செய்யுது இல்ல, இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ecosystem function னு சொல்லுவோம். A mature tree produces about 275 liters of oxygen per day. This varies a little depending on the type of tree. A human being needs about 350 liters of oxygen every day. This can change based on the type of activity that an individual
engages in their height and weight and so on. இப்போ ஒரு மெச்சூரான ட்ரீ வந்து எவ்வளோ ஆக்சிஜனை வந்து ஒன் டேக்கு ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா 275 லிட்டர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ இந்த 275 லிட்டர் அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா என்ன டைப் ஆஃப் ட்ரீ, அது எவ்வளோ நாளா வந்து இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கும். எல்லா ட்ரீயுமே 275 லிட்டர்ஸ் தான் கொடுக்குமான்னு கேட்டா கிடையாது. டிபெண்ட் ஆன் த ட்ரீ. இப்போ அதே மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஒன் டேக்கு வந்து எவ்வளவு லிட்டர்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து தேவைப்படும் அப்படின்னா 350 லிட்டர் ஆஃப் ஆக்சிஜன் வந்து தேவைப்படும். 350 லிட்டர்ஸுமே அந்த ஹியூமனோட ஹைட் அண்ட் வெயிட்டை பொறுத்து அவங்களோட ஆக்டிவிட்டியை பொறுத்து தான் வந்து சொல்ல முடியும். நான் ரினியூவபிள் ரிசோர்சஸ். நான் ரினியூவபிள் ரிசோர்சஸ் ஆர் கிரியேட்டட் ஓவர் லாங் பீரியட். They cannot be replenished at rate we use them. For example, fossil fuel, coal and petroleum, and minerals and metals like iron, copper and gold are non-renewable resources. India has significant quantities of coal reserves. We mine coal to meet our growing need for energy, but it has been estimated that the coal reserves in India may last another 50 years. The demand for electricity has been increasing as the population expand and development work accelerate. Till more sustainable options became available widely, we need to use the coal we have judiciously. இப்ப நான் ரெனியூவபிள் ரிசோர்சஸ் நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா இப்போ ஒரு பொருளை கிரியேட் பண்றதுக்கு ஒரு பொருளை வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு லாங் பீரியட் ரொம்ப நாள் எடுக்கும் அப்படின்னா அதை தான் நான் ரெனியூவபிள் ரிசோர்சஸ் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாசில் ஃபியூவல் ஆன கோல், பெட்ரோலியம் சொல்லலாம், அல்லது மினரல்ஸ், மெட்டல்ஸ் லைக் அயன், காப்பர், கோல்டு இதெல்லாமே நம்ம நான் ரெனியூவபிள் ரிசோர்சஸ் சொல்லுவோம். இப்ப இந்தியால வந்து தேவையான அளவு கோல் ரிசர்வ்ஸ் வந்து இருக்கு. வந்து நம்ம நிறைய மைன் பண்ணி எடுத்துட்டே தான் இருக்கோம். எதுக்காக? நம்ம எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்காக அந்த கோல் எல்லாமே நம்ம மைன் பண்ணி எடுத்துட்டே தான் இருக்கோம். இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா இந்தியால இருக்கிற அந்த கோல் வந்து அடுத்த 50 இயர்ஸ்ல வந்து இல்லாமலே போயிடும். எதனால அடுத்த 50 இயர்ஸ்ல வந்து இல்லாம போயிரும் சொல்றோம் அப்படின்னா இப்ப நம்ம கோல்ல இருந்து தான் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்றோம். வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பாப்புலேஷனும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு. அதே மாதிரி நிறைய டெவலப்மெண்டல் ஒர்க்கும் இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி டிபெண்ட் பண்ணி நிறைய டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து டெவலப் ஆயிட்டே தான் இருக்கு. அப்ப எலக்ட்ரிசிட்டியோட யூசேஜும் வந்து நமக்கு அதிகமாயிட்டே இருக்கிறதுனால கோலோட யூசேஜும் அதிகமாயிட்டே இருக்கு. அப்ப இப்படி அதிகமாயிட்டே இருக்கும்போது 50 இயர்ஸ்ல இந்தியால வந்து கோல் இல்லாம போயிடும். அப்ப வந்து நம்ம கோலுக்கு பதிலா நிறைய சோலார் எனர்ஜில இருந்தோ அல்லது விண்ட் எனர்ஜில வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா அது நிறைய யூஸ் பண்றோமான்னு கேட்டா கிடையாது. மோஸ்ட்லி வந்து நம்ம கோல் தான் யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ் அண்ட் இஸ் இம்ப்ளிகேஷன். இப்ப நேச்சுரல் ரிசோர்சஸ் வந்து இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது என்னென்ன இம்ப்ளிகேஷன், என்னென்ன தாக்கங்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நேச்சுரல் ரிசோர்சஸ் ஆர் நாட் ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட் அக்ராஸ் our planet or even within countries. This uneven distribution shapes human settlements, trade patterns, international relations, and conflicts too. Many wars have been fought and continue to be fought to gain control over நேச்சுரல் ரிசோர்சஸ். இப்ப நம்ம நேச்சுரல் ரிசோர்சஸ் எல்லாமே நம்ம பிளானட்னு எடுத்துட்டோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கண்ட்ரீஸ்க்கு உள்ளேயே எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கண்ட்ரீஸ்குள்ளே எல்லா நேச்சுரல் ரிசோர்ஸும் வந்து ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குமான்னு கேட்டா கிடையாது. ஒரு இடத்துல வந்து நிறைய இருக்கும், ஒரு இடத்துல இல்லாமலே இருக்கும், ஒரு இடத்துல கம்மியா இருக்கும். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே வந்து அன்சேஃபா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ் எடுத்தாலும் சரி, ட்ரேட் பேட்டர்ன்ஸ், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் இந்த மாதிரி என்ன எடுத்துக்கிட்டாலுமே அதுல வந்து நிறைய காம்ப்ளிகேஷன் வந்து இருக்கும். இப்ப இந்த மேப் வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இந்தியால வந்து எந்தெந்த இடத்துல வந்து கோல் வந்து மைன் பண்ணி எடுக்கிறாங்க, அதே மாதிரி ஆயில், ஒரு பாக்சைட் இது எல்லாமே வந்து எந்தெந்த ஸ்டேட்ஸ் அண்ட் எந்தெந்த சிட்டிஸ்ல வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. Industries located near natural resources create employment opportunities for the local people. Townships grow around them and expand economic opportunities for others too. More modern facilities that improve the quality of life became accessible. However, these benefits are often accompanied by cost in the short term as well as in the long term. We have examples from across the world of people living in resource-rich areas who have been displaced from their homes to facilitate such developments. In some cases, their scarred places are under threat leading to conflict. இப்ப நேச்சுரல் ரிசோர்சஸ் பக்கத்திலே வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து இருக்கும்ல, அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிற இடத்துல வந்து லோக்கல் பீப்புள் எல்லாருக்குமே வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வேலை வாய்ப்பு வந்து நிறைய கிடைச்சிட்டே இருக்கும்.
அதே மாதிரி நெறைய டவுன்ஷிப், நெறைய சிட்டீஸும் வந்து இந்த மாதிரி நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் இருக்க இடத்துல வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா வந்து டவுன்ஷிப் சிட்டில இருந்து அர்பனா சிட்டியா வந்து குரோ ஆயிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி அவங்களோட சிட்டி லைஃப் வந்து டெவலப் ஆயிட்டே இருக்கும்போது, அதோட காஸ்ட்டும் அவங்களோட செலவும் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். சில பேர் வந்து அவங்களோட செலவ சமாளிக்கவே முடியாம ரிச் ஏரியாஸ் இந்த மாரி நெறைய ரிச் ஏரியாஸ்ல வந்து இருக்கும்போது, அவங்களால சமாளிக்கவே முடியாம அவங்க அங்கருந்து திரும்பி வந்த எக்ஸாம்பிள்ஸும் வந்து இருக்கு. National and international trade depend on the geographical location of natural resources combined with human knowledge and skills. These can create unique products like the wood steel. As we know, trade fueled the development of large empires in India. National and international trades எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஹியூமனோட நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸை பொறுத்து ஜியாகிரபிக்கல்ல நேச்சுரல் ரிசோர்சஸ் வந்து எப்படியெல்லாம் லொகேட் ஆயிருக்கோ அதை பொறுத்து தான் இருக்கும். நிறைய கிங்ஸ் வந்து ட்ரேடிங்ல வந்து வெல் டெவலப்டாவே இருந்தாங்கன்னு பார்த்தோம். இந்த மாதிரி யாரெல்லாம் வெல் டெவலப்டா இருந்தாங்களோ அவங்க எல்லாமே இந்தியால பெரிய பெரிய எம்பையர்ஸா வந்து இருந்தாங்க. Nature does not pay attention to political boundaries. This leads to tension regarding the sharing of natural resources across state as well as countries. One example is the sharing of Kaveri River water among Karnataka, Tamil Nadu, Kerala and Puducherry. Negotiation and deft management were required to maintain peace and fair sharing between neighboring countries is not easy. இந்த பொலிட்டிக்கல் பவுண்டரிஸ் எல்லாமே நேச்சரா இருந்துச்சான்னு கேட்டா கிடையாது. பொலிட்டிக்கல் பவுண்டரிஸ் எல்லாமே வந்து ஹியூமனால உருவாக்கப்பட்டதுதான். இப்ப இந்த பொலிட்டிக்கல் பவுண்டரிஸ்னால நெறைய கண்ட்ரிஸ் அல்லது நெறைய ஸ்டேட்டுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்துட்டே தான் இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் காவேரி ரிவர்ன்னு எடுத்துக்கலாம். காவேரி ரிவர் அப்படிங்கிறது எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி இது எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஆனா இதுல வந்து எல்லா ஸ்டேட்டுக்குமே வந்து கரெக்டா வந்து ஸ்பிளிட் ஆகணும் அப்படின்னா அங்க வந்து நெகோசியேஷன் வந்து இருக்கணும். பேச்சுவார்த்தை வந்து கரெக்டா இருக்கணும். அதே மாதிரி டெப்ட் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னா திறமையான மேனேஜ்மெண்ட்டும் இருக்கணும். அப்படி இருந்தாதான் அங்க வந்து பீஸும் இருக்கும். அதே மாதிரி ஃபேர் ஷேரிங் நியாயமான முறையில எல்லா கண்ட்ரிஸ்க்கும் தேவைப்படுற மாதிரி அந்த ஷேரிங் வந்து இருக்கும். ஆனா இது எல்லாமே ஈஸி கிடையாது. கண்ட்ரில இருக்கிற ஸ்டேட்னு எடுத்தாலும் அது ஈஸி கிடையாது. ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் எடுத்துக்கிட்டாலுமே இந்த டாஸ்க் எல்லாமே ரொம்ப ஈஸி கிடையாது. இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் MCBS வே ஆஃப் டீச்சிங் CBSE.